Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா AC சர்க்யூட்ட பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இப்போ இந்த சர்க்யூட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இண்டக்டர் கொடுத்திருக்காங்க. அதோட வேல்யூ 0.1 ஹென்ரின்னு கொடுத்திருக்காங்க. அந்த 0.1 ஹென்றி வந்து எதுக்கு அக்ராஸ் கனெக்ட் ஆயிருக்கு? சப்ளைக்கு அக்ராஸ் கனெக்ட் ஆயிருக்கு. சப்ளை வோல்டேஜ் வந்து 220 வோல்ட், frequency 50 Hz. சோ இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படினா இந்த இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் என்ன அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு பாருங்க. An inductor L is connected to AC mains 220 volt 50 Hz as shown in the given circuit. The ammeter reading will be. So அப்ப கரண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ உங்களுக்கு நல்லா தெரியும் இண்டக்டருக்கு அக்ராஸ் இல்லனா இண்டக்டர்ல இருக்கிற இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஓட வேல்யூ என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா XL. சோ XLங்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். சோ அதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு 2 pi F into L. Fங்கிறது frequency, Lங்கிறது இண்டக்டரோட வேல்யூ. கரெக்ட்டா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். 2 pi into 50 into 0.1. சோ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணனும். இப்போ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படினா சோ உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? 31.4 ohms ன்னு வரும். இது XL ஓட வேல்யூ. XL என்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஓட வேல்யூ. சோ XL ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணனும்? கரண்ட் கண்டுபிடிக்கணும். சோ அந்த கரண்ட்க்கு நான் என்ன பண்றேன் அப்படினா வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் எடுத்துக்கிறேன். சோ அப்ப இந்த வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர் வந்து VL ன்னு எழுதிக்கலாம். So this is equal to I into XL. இது ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இதில இருந்து I is equal to என்னன்னு எழுதலாம்? VL divided by XL. ஓகே? சோ இப்போ VLங்கிறது இண்டக்டருக்கு அக்ராஸா இருக்கிற வோல்டேஜ். இப்போ நமக்கு சப்ளை வோல்டேஜ் என்ன இருக்கு? 220 வோல்ட். அப்ப அந்த 220 வோல்ட்ட நான் என்ன எடுத்துக்கிறேன்? VL ன்னு எடுத்துக்கிறேன். எப்படி மேடம் நீங்க அத VL ன்னு எடுத்துக்குவீங்க அப்படினா சோ இங்க வேற எந்த எலிமெண்ட்டும் நமக்கு இல்ல. சரிங்களா? சோ அப்போ அங்க என்ன சப்ளை வோல்டேஜ் கொடுக்கறோமோ அந்த வோல்டேஜ் வந்து இண்டக்டருக்கு அக்ராஸா இருக்கும் அப்படிங்கற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்? 220 divided by 31.4 இத சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கரண்ட் எவ்வளவு ஆம்பியர் வரும்? 7 ஆம்பியர் வரும். சோ இதுதான் வந்து இண்டக்டர் வழியா ஃப்ளோ ஆகுற கரண்ட் இல்ல அம்மீட்டரோட வேல்யூ. ஓகே? சோ இது எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. So கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this.